2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமன் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கைக்கு உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நித்தியம் டிவி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் நீங்கள் வேதத்தை வாசித்தீர்களா, ஜெபித்தீர்களா, தேவனோட ஐக்கியம் உறவு வைத்தீர்களா? நாம் தேவனோட உறவு எப்படி வைக்க முடியும்? வேதத்தின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் தான் தேவனோட நாம் தொடர்பு கொள்ள முடியும். அல்லேலூயா. எதை மறந்தாலும் வேதம் வாசிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் ஒருபோதும் மறக்காதீர்கள். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு அப்பொழுதுதான் பேச நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஊழியங்களை செய்ய வேண்டும், எப்படி ராஜ்யங்களை மேற்கொள்ள முடியும், எப்படி வறுமைகளிலிருந்து நாம் மேற்கொள்ள முடியும் என்பதை தேவன் நமக்கு என்ன செய்வார்? கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த சீரியா ராஜாவின் படைத்தலைவன் பராக்கிரமசாலியாக இருக்கிறான். ஆனாலோ அவன் ஒரு குஷ்டரோகியாக இருக்கிறான். ஆனால் அவரை பற்றி பார்க்கும்போது நல்ல ஒரு மனிதனாக இருக்கிறார். படை தளபதியாக இருக்கிறார். ஒரு படையை நடத்துவதற்கு தளபதியாக இருக்கிறார். நல்ல ஒரு மனைவியை பெற்றிருக்கிறார். நல்ல ராஜ்யத்திற்கு கீழாக இயங்கக்கூடிய ஒரு நபராகவும் எண்ணிக்கைக்கு உள்ளவனாகவும் பெரிய ஒரு மனுஷனாகவும் இருக்கிறார். ஆனால் அப்படி இருக்கிற அவருக்கு குஷ்டரோகி என்ற வியாதி. இந்த குஷ்டரோகி என்ற இந்த வியாதி பார்த்தீர்களானால் மிகவும் அது ஒரு கொடிய ஒரு அவல நிலையான ஒரு வியாதியாக காணப்படும். ஆனால் எப்படி அவர் படை தளபதியாக இருந்தார் என்பதுதான் பெரிய ஒரு ஆச்சரியமான கேள்வி. ஏன்னா ஒரு சின்ன ஒரு காரியம் வந்துச்சுன்னா நம்ம முறுமுறுக்கிறது உண்டு, அல்லது அந்த பணியிலிருந்து நம்ம ஓய்வு பெறுகிறதற்கு அல்லது வெட்கப்பட்டு அந்த பணிக்கு போகாமல் இருப்பதும் மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் இந்த நாகமனை பார்க்கும்போது அவர் எப்படி இருக்கிறார்? அவர் பார்த்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகியாய் இருக்கிறார். ஆனால் அந்த குஷ்டரோகத்தை குறித்து அவர் ஒரு நாளும் என்ன செய்யவில்லை, அதை குறித்து ஒரு பெரிய ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருந்தார். அதனால தான் அவர் தளபதியாகவும் அதே நேரத்தில் பராக்கிரமசாலியாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த மகா பராக்கிரமசாலிக்கு நல்ல ஒரு அழகிய நல்ல ஒரு மனைவியை தேவன் கொடுத்திருந்தார். அந்த மனைவியும் தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறத பார்க்க முடிகிறது. இப்படியே இருக்கிற வேளையில் நாளானது வரும்போது ஒரு நாள் அந்த நாகமனுடைய வீட்டில் பணி செய்கிற பணிப்பெண், சிறு பெண், வேதம் சொல்லுகிறது அவள் சிறு பெண். அவள் அடிமையாக கைதியாக கொண்டு வரப்பட்ட ஒரு பெண்ணு. அந்த பெண் பார்த்திங்கன்னா மிகவும் கீழ்ப்படிதல் உள்ள பெண்ணாக இருந்திருக்க கூடும். ஏன்னா தளபதி வீட்டில் வேலை செய்யணும்னா அதற்கு ஒரு கேட்டகரி, ஒரு தகுதி இருக்க வேண்டும். இப்போ இந்த தகுதியை பார்க்கும்போது இந்த சின்ன பெண் என்ன செய்கிறா, தன்னுடைய எஜமானுடைய குஷ்டரோகத்தை அருவருக்கலை, அதை நெகட்டிவாக பேசலை. அதே வேளையில் பார்த்திங்கன்னா தன்னுடைய எஜமானியிடத்தில் போய் சொல்கிறாங்க. அந்த சிறு பெண் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பட்டு கொண்டு வந்தார்கள். அவள் நாகமனின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அந்த சிறு பெண்ணையோடைய வேலை செய்து கொண்டு வந்தாள் அப்படின்னா, அவள் தன் நாச்சியாரை பார்த்திய ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்துல போனாரானால் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவாள் என்றாள். தன்னுடைய எஜமானுடைய அந்த குஷ்டரோகத்தை என்ன செய்யவில்லை, அற்பமாக நினைக்காமலும் அல்லது அவள் விளையாட்டு பிள்ளை போல இல்லாமலும்
அவர் மீது ஒரு அன்பு கொண்டு என்ன சொல்றாருன்னா, இந்த குஷ்டரோகத்தை நீக்க சீரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசினால முடியும் அப்படிங்கிறத நன்கு அந்த சின்ன பெண்ணு அறிந்திருந்தாள். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லை எடுத்து வச்சுக்கிட்டு அதை மணிக்கணக்காக பார்ப்பதும், இன்னைக்கு மனிதனுடைய உரையாடல் என்பது இல்லாமல் போய்விட்டது. மனிதனுடைய முகத்தை பார்த்து மனிதன் பேசுவது, அல்லது அதாவது சுக செய்திகளை விசாரிப்பது, நலமான காரியங்களை பேசிக்கொள்வது இன்னைக்கு மிகவும் குறைந்து போன ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டங்களில் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கடிதம் எழுதும் பொழுது அந்த கடிதம் போய் சேருவதற்கு 3 நாட்கள் அல்லது ஒரு வாரம் சென்றாலும் கூட அந்த சுக செய்தியை என்ன செய்து அதை லெட்டரை வாங்கி சுக செய்தியை கேட்டு பெற்று அதை மீண்டும் ரிப்ளை பண்ணி அனுப்புறதற்கு மறுபடியும் அந்த 1 வாரங்கள் ஆகி தன்னுடைய உறவுகளை அவர்கள் என்ன செய்தார்கள், ஸ்திரப்படுத்தி கொண்டு வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு டெக்னாலஜிகள் வளர்ந்திருந்தாலும் இன்றைக்கு மனிதனுடைய அதாவது வளர்ச்சி என்பது இருக்கிறது. ஆனால் மனிதன் வளர்கிறார்களா அப்படி என்று பார்க்கும்போது அங்கு சற்று குறைவாக தான் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தைகளும், அன்றைக்கு விளையாட்டுகள் நிறையா இருந்தது. ஃபிசிக்கல் விளையாட்டு போய் விளையாண்டு ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு தன்னுடைய வேர்வைகளை சிந்தி, இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பாலும் பழமும் வைத்து கொண்டு சாப்பிடு என்று சொல்லுகிறார்கள். அவர்களால் அதை சாப்பிட முடியாத இருக்கிறார்கள். ஆனால் அன்றைய காலகட்டங்களில் உணவு பற்றாக்குறை இருந்தது. இருந்தாலும் கூட அந்த தாய் அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செஞ்சிருப்பார்கள்னா சமைத்து வைத்திருப்பார்கள். அல்லது அந்த கொஞ்ச உணவு இருந்தாலும் அதை பகிர்ந்து குடும்பமாக சாப்பிட்டார்கள். ஆனால் இன்னும் அதாவது நம்முடைய தாத்தா பாட்டி காலங்களில், அதற்கு மேற்பட்ட காலங்களில் சொல்வோமானால், அதாவது தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவை கொடுத்து விட்டு அவள் பட்டினியாக இருக்க பல தாய்மார்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு காலகட்டங்களில் இன்றைக்கு பால் இருக்கிறது, பழம் இருக்கிறது, தேன் இருக்கிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட உணவுகள் எல்லாம், உணவு பதார்த்தங்களை சில மேஜைகளில் கொண்டு அடுக்கி வைப்பார்கள். அந்த பிள்ளையை கூப்பிடுவார்கள், வா சாப்பிட வேண்டும் என்று சொல்லும்போது அந்த பிள்ளை செல்லை பார்த்து கொண்டு இருக்கும். படிப்பார்களா என்று பார்க்கும்போது அது ஒரு சில சதவீதம் படிக்கிறார்கள். நல்ல குழந்தைகள், நல்ல படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில குழந்தைகள் அவுட்டர் கேம், வெளியில் போய் விளையாடி தன்னுடைய உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இதில் தாய்மாரை என்ன செய்ய வேண்டும், அதை குற்றப்படுத்துகிறதா அல்லது அவர்கள் தவறி போய் விடுகிறார்களா என்று சற்று நம்ம நிதானிக்க வேண்டும். அதாவது என் பிள்ளை வெளியில் போய் விளையாண்டா அழுக்காயிருவான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையை வெளியில் விளையாட விட மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் போய் விளையாண்டுட்டு தவறான காரியங்களை கற்றுக்கொள்வார்கள். அதாவது 2 காரியமும் தாய் எடுக்கிற முடிவு நல்ல முடிவு தான். தான் பிள்ளைக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் தன்னுடைய தாய் செய்ய மாட்டாங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது ஆண்டவருடைய கிருபையின்படி அவர்கள் எப்படி ஒரு பழக்கமுடையவர்களாக அது மறந்து போய் விடுகிறார்கள். எவ்வளவு காலம்தான், எவ்வளவு மணி நேரம்தான், எத்தனை நாட்கள் தான் வீட்டுக்குள்ளேயே இருப்பார்கள். அவர்களால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ அவர்களுக்கு அதாவது 2வது ஒரு பார்ட் என்னன்னா செல்லு பார்க்கறது தான். அந்த செல்லு பார்த்து நாளானது வரும்போது அதுக்கு அடிக்ட் ஆகி மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு அவல நிலை காணப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம எல்லா பிள்ளைகளையும் நம்ம குற்றப்படுத்த முடியாது, படுத்தவும் கூடாது. ஆனால் மற்ற பிள்ளைகளோட விளையாண்டு இருந்தால் கூட தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றி விடலாம்.
ஆனால் இன்றைக்கு செல்லு என்பது பார்க்கும்போது பல தவறான காரியங்களை நம்ம பெரியவங்க அந்த செல்லை நம்ம பார்க்கும்போது நமக்கே சில காட்சிகளை பார்க்கும்போது பயமாக இருக்கிறது. நாமே அல்லது அந்த செல்லின் காட்சிகளை பார்ப்பதற்கு என்ன இருக்கு, விகாரமாகவும் அல்லது மிகவும் பயமாகவும் இருந்து அதை நாம் தள்ளிவிட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் இந்த சிறு பெண்ணை நாம் பார்க்கும்போது அவள் தன் நாச்சியாரை பார்த்து சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளிடத்தில் போவாரானால் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் அப்படிங்கிறது. ஒரு கண்ணியமான ஒரு சிறு பெண்ணாய் இருக்கிறாள். அதே வேளையில் அவள் சிறு பெண்ணாய் இருந்தாலும் கூட எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசியை நன்கு அவள் அறிந்திருந்தாள். அல்லேலூயா. அதே நேரத்தில் நம்ம கைதியாக கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நாம் ஏன், நமக்கு எதுக்கு இந்த வேலை என்று இல்லாதபடிக்கு தன்னுடைய நற்குணங்களை நற்காரியங்களை அந்த பெண்ணு வெளிப்படுத்தக்கூடியவளா இருக்கிறாள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எந்த விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த நாச்சியாரும், அதாவது அந்த எஜமானும் அந்த மனைவியும் பார்த்தீங்கன்னா இந்த சிறு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய கணவர் சாதாரணமானவர் அல்ல, அவருக்கு குஷ்டரோகம் ஒரு பலவீனம், அது ஒரு வியாதி, அது பரம்பரை சாபத்தினால் வருகிற அது வியாதி. குஷ்டரோகமெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இப்போ ஃபீவர் வருதுன்னா அது கிளைமேட்டு சேஞ்சு அல்லது நம்ம ஃபுட்டு எடுக்கிறது இல்லை, ஒரு ஒரு கால சுழற்சினால் வருகிறது. ஆனால் இந்த குஷ்டரோகமெல்லாம் அது சாபத்தில் பாரம்பரியமாக வரக்கூடிய சாபமாக இருக்கிறது. நீங்கள் வந்தவங்களை டாக்டர்கிட்ட போனால் அவங்க என்ன செய்வாங்க, உங்கள் அப்பாவுக்கு இருந்ததா, உங்கள் தாத்தாவுக்கு இருந்ததா, உங்கள் முன்னோர்களுக்கு இருந்ததா என்று சொல்லி தன்னுடைய எடுக்க வருகிறவர்களிடத்தில் அவர்கள் விசாரிப்பார்கள். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது இந்த தன்னுடைய மனைவி, அதாவது நாகம்மனுடைய மனைவியை பார்க்கும்போது அவர் பெரிய தளபதியாக இருக்கிறார், மகா பராக்கிரமசாலி. அவர் யுத்தத்துக்கு போனார்னா ஜெயந்தான், ஜெயித்துட்டு தான் வருவார். தோல்வி என்பது நாகம்மனுடைய வாழ்க்கையில் கிடையாது. அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக இருந்த நாகம்மனிடத்தில் போய் தன்னுடைய கணவரிடத்தில் நம்முடைய பெண்ணு, நம்முடைய வேலை பணிப்பெண்ணு இந்த மாதிரி என்னிடத்தில் சொல்லுகிறாள் என்று சொன்ன உடனே இங்கே பார்க்கும்போது இன்னொரு காரியமும் நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்டர், இந்த சாப்டர் நாகம்மனுடைய சாப்டர். ஏன்னா இந்த நாகம்மனும் பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவிய வார்த்தையை அப்படியே கேட்கிறார். அல்லேலூயா. அது உனக்கு என்ன இருக்குது, சில கணவரிடத்துல போய் சில அவங்க மனைவி போய் இந்த மாதிரி என்று சொல்லும்போது அவர்கள் மட்டரேகமாக அல்லது மட்டுப்படுத்துகிற கணவர்கள் அநேகர் உண்டு. தன் மனைவி என்ன சொல்லுகிறார், ஏன் சொல்லுகிறார், எதற்கு சொல்லுகிறார் அப்படி என்று கேட்பதற்கு அவர்களுக்கு என்னல்ல பொறுமை இல்லை. அல்லது மனைவியை பற்றி தெரிந்திருக்கிறதுனால அவ ஏதாவது ஒன்று சொன்னால் உளருவா, அல்லது பொய் சொல்லுவா, அல்லது சும்மானாலும் சொல்லுவா அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செய்வாங்கன்னா மனைவியினுடைய வார்த்தையை கேட்காம போவாங்க. ஆனால் இங்கே நாகம்மன் மகா பராக்கிரமசாலியாக இருந்த இந்த நாகம்மனை பார்க்கும்போது தன்னுடைய மனைவி போய் சொல்கிறாங்க, நம்ம இடத்துல வேலை செய்கிற பெண்ணு, இந்த சின்ன பெண்ணு இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொன்னோடனே போகலாம், நல்லது அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த புறப்படுகிறதற்குண்டான காரியத்தை தான் செய்யாமல் தன்னுடைய ராஜாவினிடத்துல போய் அதை சொல்கிறாரு. அந்த ராஜாவுக்கு எவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ளவராய் இந்த நாகம்மன் இருந்திருப்பார். அல்லேலூயா. நாகம்மனுக்கு பிள்ளை இருந்ததா வேதம் சொல்லவில்லை. அல்லேலூயா. ஆனால் நாகம்மனுடைய கேரக்டர்களை பார்க்கும்போது நாகம்மனுடைய மனைவியும் நாகம்மனை பார்க்கும்போது மிகவும் நல்ல ஒரு அருமையான ஒரு தம்பதிகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. சரி, இவர்கள் இப்படி போகும்போது ஆண்டவருடைய கிருபையின்படி ராஜாவினிடத்தில் என்ன செய்கிறார், கடிதத்தை வாங்கி போகலாம், நல்லது. ஆனால் இங்கே
அதாவது நாகமனுடைய மனைவி, சிறு பெண், 3 பேருடைய உரையாடுகளும் சரிசமமாக சமநிலையில போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ராஜா தான் தவறாக புரிந்து கொள்ளுகிறார். என்ன சொல்றாருன்னா, ராஜா அந்த ராஜாவுக்கு என்ன செய்யறாருன்னா கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். சீரியா ராஜாவுக்கு எழுதி அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையின்படி அவர் தன்னுடைய என்ன செய்யறாரு, ஆடைகள்லாம் கிழித்து கொள்ளுகிறதை எலிசா கேள்விப்பட்டு என்னிடத்தில் அவர்களை அனுப்பலாமே என்று சொல்லி என்ன செய்யறாருன்னா அந்த சம்பவங்களை நம்மால் காண முடிகிறது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய கிருபையின்படி அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேலின் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ராஜாவினிடத்தில் அறிவிக்கிறார். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேல் ராஜாவுக்கு நான் நிருபங்களை எழுதி நான் அனுப்புகிறேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு கொடுக்கும்போது என்னுடைய தளபதி வருகிறார், அவரை நன்கு கவனித்து கொள்ளுங்கள், அவர் குஷ்டரோகியாக இருக்கிறார் என்று சொல்லி அனுப்பும்போது அது கனந்தானே, அது மிகவும் கவனிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அவர் நல்ல ஒரு ராஜாவை போகும்போது நல்ல ஒரு அணுகுமுறையில் இந்த நாகமன் போகிறதை நம்மால் காண முடிகிறது. அல்லேலூயா. ஆனால் போகும்போது என்ன செய்யறான்னா இஸ்ரவேல் ராஜா, அல்லேலூயா, 7ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ராஜா இந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொள்ளுகிறார். இந்த செய்தியை எலிசா கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டவனே 8ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தி தேவனுடைய மனுஷனாகி எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரத்தை கிழித்து கொள்வானே, என்னிடத்துல அனுப்பலாமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்னா சொல்லுகிறார். அல்லேலூயா. 10வது வசனம், அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ண, அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவாய். அல்லேலூயா. சரி, என்ன செய்கிறாருன்னா நம்ம அது மேலே கூட நம்ம வசனத்தை வாசிக்கும்போது 8வது வசனம், இஸ்ரவேல் ராஜா என்ன செய்கிறார், கிழித்து கொள்வானே அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது 9வது வசனம், அப்படியே நாகமன் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் எலிசாவின் வாசப்படியில் நிற்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ நம்ம ஆனால் இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம இல்லை. அதாவது என்னென்னா நம்ம தீர்க்கதரிசி இடத்திலேயே போதகரிடத்திலேயே போகலாம் அப்படின்னா போகலாம். நான் எல்லாருக்கும் நான் அப்படி சொல்லலை. அது பிகினிங்கில் உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன். பிகினிங்கில் உள்ளவங்க போகலாம். இயேசுவை அறியாமல் இருக்கிறவங்க, இயேசுவை தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறவங்க, இன்னும் மகத்துவங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க போகலாம். ஆனால் நான் என்ன ஒரு ஆச்சரியமாக நான் சொல்கிறேன், என்ன ஒரு செய்தின்னா, 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் இருக்கிறவங்களும் நல்லா மூப்பர் என்று சொல்லுகிறவங்களும் இன்னும் ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் கூட சில பேர் இருக்கிறார்கள். இன்னொரு ஊழியக்காரரை தேடி போகிறார்கள். ஐக்கியமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், நேசமாக இருக்கலாம், கொடுத்து உதவலாம். இதில் நான் தவறென்று நான் சொல்லவில்லை. மாறாக அவரிடத்தில் நான் போய் எப்படி இந்த காரியம் சாதிப்போம் அப்படின்னு போகிறது தான் நான் தவறு என்று நான் சொல்லுகிறேன். உங்களிடத்தில் நம்முடைய சர்வ வல்லமுள்ள தெய்வம் பேசும் தெய்வம். அல்லேலூயா. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் போய் பார்க்கும்போது அவர் சாமுவேலிடத்தில் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். ஒரு சின்ன பையன்தான், சின்ன சட்டை போட்டு இருந்த பையனிடத்தில் போய் ஏலியின் குடும்பத்தை குறித்து சொல்கிறாரு. அந்த சாமுவேலை பற்றி கூட, சாமுவேலை உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாலும் கூட சாமுவேலுக்கு புரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? ஆனால் ஏலியின் குடும்பத்தை பற்றி, ஏலியின் பிள்ளைகளை குறித்து அந்த சின்ன பையனாக இருக்கிற சாமுவேல் இடத்துல போய் சொல்வாரானால் அவன் புரிந்து கொள்வார், அந்த சாமுவேல் புரிந்து கொள்வாரானால் இன்றைக்கு நல்ல வளர்ந்து இருக்கிற நம்மிடத்தில் ஆண்டவர் பேசும்போது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாதா? நம்ம 2வது, இயேசு எங்கே இருக்கிறார்? இயேசு எங்கேயே இருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. 2வது எங்கே இருக்கிறார்? அவர் நம்மை பார்த்து, நம்ம சரீரத்தை பார்த்து ஆலயம் சொல்லுகிறார். அப்படின்னா அவர் வாசம் செய்கிற எல்லா இடத்திலும் இருக்கிறார். இன்னும் சொல்வேன், ஆனால் இன்றைக்கு இயேசுவை கண்டுகொள்ளணும்,
இயேசுவை பார்க்கணும்னு பல பேருக்கு ஆசையாக இருக்குது. இந்த செய்தியின் வாயிலாக நான் உங்களை இயேசுவை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இயேசுவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இயேசு யாருன்னா, இருபுறமும் உள்ள கருக்கு பட்டயம் தான் இயேசு, வார்த்தை தான் இயேசு. இந்த வார்த்தையை எடுத்து வாசியுங்கள். நீங்கள் எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், கணவன் மனைவி எப்படி உறவு கொள்ள வேண்டும், எப்படி நீங்கள் உரையாட வேண்டும், பிள்ளைகளை எப்படி கண்ணியத்தோடு கவனமாக வளர்க்க வேண்டும், எப்படி எஜமானனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தெளிவாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால் இவர்தான் இயேசு. இந்த வேதத்தை எடுத்து வாசியுங்கள், ஜெபியுங்கள். இந்த வேதத்தின் வாயிலாக தான் ஆண்டவர் நம்மோடு இணைந்து இடைப்பட்டு பேசுவார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சரி, நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய கிருபையின்படி இந்த நாகமனுடைய பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார்னா, அதாவது என்னை பார்த்து நான் ஆனால் இங்கே இதுவரையும் வாசித்த நாகமன் வேற, பார்ட் 1ங்கிறது மாதிரி இப்போ பார்க்க போகிற நாகமன் வேற. எப்படி என்று சொல்லி பார்ப்போமானால், இதுவரையும் தன்னுடைய ராஜாவுக்கு கீழாக அல்லது மனைவியை எப்படி நேசிக்கிறது, மனைவி சொன்ன வேலைக்கார பெண்ணு அந்த சிறு பெண்ணு சொல்லும்போது அவருடைய அணுகுமுறையெல்லாம் மிகவும் நேர்த்தையாக இருந்தது. ஆனால் இங்கே இந்த 2வது பாட்டு அப்படிங்கிறது போல நம்ம வாசிக்கும் போது எலிசாவை சந்திப்பதற்கு அவர் எலிசா தன்னுடைய முகத்தை பார்க்காமல் நீ போய் என்ன செய்யணும், நீ ஸ்நானம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அல்லேலூயா. என்ன செய்ய, யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணுன்னு சொல்லி ஆள் அனுப்பி சொல்லுகிறது. அவர் கேட்ட உடனே அவருக்கு இப்போதான் தன்னுடைய பதவியும் தன்னுடைய பேரும் தன்னுடைய புகழும் ஞாபகத்துக்கு வருகிறது. நான் எப்படிப்பட்டவன், எப்பேற்பட்டவர், என்னை பார்த்து கூட சொல்லாமல் அல்லது என் முகத்தை பார்த்து என்னை தடவி ஏதாவது ஒன்று செய்வார்ட்டு மேஜிக் பண்ணுவார்ட்டு நான் வந்தா, இங்கே என்னன்னா நீ போய் அந்த யோர்தானில் போய் 7 தரம் குழி அப்புறம் சுத்தமாவன் சொல்ற விளையாட்டு பிள்ளை சொல்வது போல இந்த எலிசா சொல்லுகிறாரே. இன்னும் அவருக்கு வருத்தமா இருது. அவர் என்ன செய்யறாருன்னா, அதை குளிக்கிறதற்கு மனம் இல்லாமல் முழுகிறதற்கு 7 முறை எலிசா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு மனம் இல்லாமல் என்ன பண்ணுகிறாருன்னா அதாவது கோபத்தோட போகிறார். அல்லேலூயா. ஆனாலும் நாகமனுடைய அந்த வேலைக்காரர்கள் மிகவும் உண்மையிலே சொல்லப்போனா அந்த நாகமன் கொடுத்து வைத்தவர் என்று சொல்லலாம். நாகமனிடத்துல தயவாய் பேசுகிறார்கள். ராஜாவே, உங்களிடத்துல பெரிய ஒரு காரியத்தை காணிக்கையோ அல்லது ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னா நீங்க செய்வீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த காரியத்தை செய்கிறதற்கு எம்மாத்திரம், நீங்க போய் அந்த யோர்தானில 7 முறை நீங்கள் ஸ்நானம் பண்ணுங்க, அப்பொழுது சுத்தமாய் சொல்வதற்கு எவ்வளவு நேரமாக போகிறது, இது பெரிய ஒரு விஷயமே இல்லையே, பெரிய செலவு எனக்கு இருக்கிற மாதிரி தெரியவில்லையே அப்படின்னு கண்ணியத்தோட தயவாய் தன்னுடைய தளபதியினிடத்தில் அந்த வேலைக்காரர்கள் சொல்லுகிறார். தன்னுடைய வேலைக்காரர் சொன்னது நிமித்தம் அவர் என்ன செய்கிறார், அந்த எலிசாவின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து என்ன செய்கிறாருன்னா போய் ஸ்நானம் பண்ணும்போது ஆண்டவருடைய கிருபையின்படி அவர் என்ன செய்கிறாருன்னா 14வது வசனம், அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குஷ்டரோகத்தை ஆண்டவரால் நீக்கக்கூடுமானால் உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளை அதாவது சில பேர் பல லட்சங்கள் இன்றைக்கு உள்ள திருமணங்களை பார்க்கும்போது பல கோடி என்று சொல்லலாம். அல்லேலூயா. பல கோடி கணக்கில் இன்னைக்கு திருமணங்களை செய்கிறார்கள். ஆனாலும் அந்த திருமணத்தில் சகிப்புத்தன்மை இல்லாமல் அந்த கணவன் மனைவி என்ற உறவு வரும்போது சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், பொறுமை என்று இல்லாமல் டிவோர்ஸில் போய் நிற்க வேண்டிய ஒரு அவல நிலை, அவல நிலையாக ஒரு வேதனைக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. மனம் விட்டு பேசுங்கள், பொறுமையாக போங்க, விட்டு கொடுத்து போங்க. அதில் அப்படி நீங்கள் போகும்போது எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது என்று சொல்லி
கட்டளையிட்டிருக்க நீங்கள் பிரிந்து போகிறதுனால, அப்படி பிரிந்து போகிறதுனால என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் விபசாரிகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த குஷ்டரோகத்தை தேவன் நீக்கக்கூடுமானால், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல கேளுங்க. அல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் ஒரு உலகத்தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இயேசுவே அறியாதவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க ஏன் வீணா புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க? நீங்க ஏன் வீணா கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு வீணான சிந்தைகள் வருகிறது? வேதம் சொல்லுகிறது, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லியிருக்க, உங்க பிள்ளைகளை குறித்து ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அல்லது உங்க சரீரத்தை குறித்து, ஐயோ எனக்கு இவ்வளவு பெரிய வியாதி. நான் சொல்றேன், சுகர் வியாதி பெருசு, கேன்சர் பெருசு, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் இயேசு பெருசா, சுகர் பெருசா? அல்லேலூயா. எந்த வியாதி பெருசு? அல்லது யார் பெருசு? இப்போ வியாதி பெருசா, இயேசு பெருசா? இன்றைக்கு பெரிய பலூனாக ஊதிக்கொண்டு இருக்கிறோம். என்ன ஊதிக்கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய பலவீனங்களை என்ன செய்கிறோம்? பெருசாக பேசுகிறோம். இயேசுவின் மகிமை எங்க? இயேசுவின் கிருபை எங்க? ஏன் இவ்வளவு சாட்சிகளை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார்? எபிரேயரில் வாசிக்கும் போது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் மற்ற காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் நம்புங்கள். லாசரு மரிச்சு போன லாசருவை 4 நாளாச்சு, நாரி போயிடுச்சு, எறும்புகள் வந்துருச்சு, பூச்சி வந்துருச்சு, துரும்பு வந்துருச்சு, புழுக்கள் வந்துருச்சு. ஆனாலும் அப்படி இருந்தாலும் லாசர் மேல அன்பு வைத்து, இது லாசர் மரிச்சது தேவனுடைய நாம மகிமை. லாசரை எழுப்பும் போது என்ன செய்ய, யூதர்கள் அநேகர் இயேசுவின் பட்சமாய் இருந்தார்கள், இயேசுவின் பக்கம் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு வியாதி வந்துச்சுன்னா, உங்களுக்கு பலவீனம் வந்துச்சுன்னா, அதை கர்த்தரிடத்துல போய் சொல்லுங்க. அந்த சரீரம் உங்க சரீரம் நீங்க நினைக்கிறீர்களா? அல்லது பாவத்தினால தான் வந்துச்சுன்னா அந்த பாவத்தை விட்டு விடுங்க. அல்லது நான் பாவமே செய்யலை, நான் நீதிமானா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆண்டவரிடத்துல இந்த வியாதி மகிமை என்று சொல்லுங்க. நீங்க சொல்லும்போது அப்பொழுதே இந்த வியாதி உங்களை விட்டு நீங்கி போய்விடும். பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். இந்த நாகம்மனுக்கு சுகத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் இந்த நாளில் சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. அப்பா பிதாவே, உம்மை நன்றி உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாகம்மனுக்கு குஷ்டரோகத்தை நீக்கிவிட உம்மால் கூடுனதப்பா. இன்றைக்கு உம்மை ஆராதிக்கிற, உம்மை தொழுது கொள்ளுகிற, அல்லது உம்முடைய ஊழியத்தை செய்கிற உம்முடைய ஊழியக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு சுகர் வியாதியினால பீடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதற்கு மருத்துவ செலவுகள் செய்ய முடியாமல், மருந்துகள் வாங்க முடியாமல் ஆண்டவரே அழுது கொண்டு புலம்பி கொண்டு இருக்கிறார்களே. ஆண்டவரே, அல்லது நான் இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்தேனே, அல்லது இன்னும் நான் ஓட வேண்டும் என்று விரும்புகிறேனே, இந்த சுகர் வியாதி என்னை போட்டு அழுக்களிக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரே அங்கலாய்க்கிற உம்முடைய ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இப்பொழுது ரைட் நவ் ஜீசஸ், அப்பா, என் ஜெபத்தை ஆண்டவரே நீர் கேட்கிற தெய்வம். குமாரனும் ஆண்டவரே பிதாவாகிய தேவனும் குமாரனும் ஒன்றாயிருந்தது போல என் ஜெபத்தை கேட்கிற தேவன் நீர் என் கூட இருக்கிறீர். என் ஜெபத்தை நீர் கேட்கிறீர் ராஜா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ரைட் நவ் ஜீசஸ், ஆண்டவரே நம்பிக்கையோட விசுவாசத்தோட யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, கண்ணீர் வடிக்கிறார்களோ, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், பாரம் எடுக்கிறேன் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், ஆண்டவரே அது பிளட் கேன்சராக இருந்தாலும், அது சுகர் வியாதியாக இருந்தாலும், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். மூளை வியாதிகளாக இருந்தாலும், நரம்பு வியாதிகளாக இருந்தாலும், குதிங்கால் வியாதிகளாய் இருந்தாலும், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சுகமாக்குற வல்லமைகள் புறப்பட்டு போய் அவர்களை சுகமாக்குவீராக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய தழும்புகளினாலே அவர்களை சுகமாக்கும் ஆண்டவரே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இவர்களுக்காக இரத்தம் சிந்தினீரே. இயேசுவின் நாமத்தினாலே
நான் விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கு சாட்சியாக இயேசுவின் நாமத்தினாலே நீர் எழுப்பி கொடுக்கும்படியாக, இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் இவர்களை ஆண்டவரே கட்டுகளிலிருந்து வியாதிகளிலிருந்து நீர் விடுதலை ஆக்கிட்டீங்கப்பா. இவர்களுக்கு இந்த வியாதியிலிருந்து சமாதானத்தை கொடுத்துட்டீங்கப்பா. ஆண்டவரே ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி, ஜெபத்திற்கு பதில் கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.